இந்திய இராணுவத்திற்கு ட்ரை பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ நீங்கள் இந்தியன் ஆர்மி 1600 மீட்டர் ரேஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு 1600 மீட்டர் ரேஸ் ஓடுறதுக்கு என்ன தகுதி இருக்குது, ஸோ அந்த தகுதி எப்படி வளர்த்துக்கணும், ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எது உன்னை தடுக்குது? ஏன் தடுமாறுற? உன் மனசுல நம்பிக்கை இல்ல? டேய், நீ எதுக்கு திரும்ப ஆடணும்னு நினைக்கிற? ஒரு நல்ல வாழ்க்கை கட்சியில காத்து நிக்கிற அம்மாக்காகவா? வெற்றிக்காக காத்து நிக்கிற ஜனங்களுக்காகவா? இல்ல உனக்காகவா? ஓடு ஓடு ஓடு. ஒருத்தனவன் கூட இல்லைன்னா ஓடு, கூட இருக்கிறவனே தள்ளி விட்டாலும் ஓடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் 1600 மீட்டர் ரேஸை குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஃபிட்டாக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா, இல்லை ஃபேட்டாக இருந்தால் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கன்னா ட்ராவல் போகிறீங்க, ஸோ ஏன் லடாக்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. லடாக் போகிறதுக்கு ஸோ நீங்கள் என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ, ஸோ என்னென்ன திங்ஸ் வேணுமோ, நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேணும், அதெல்லாம் நீங்கள் பேக்கில் பேக் பண்ணிவிட்டு தான் ஸோ ட்ராவல் போகவே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 1600 மீட்டர் ரேஸும். ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி இந்த தகுதி மெயினாக நம்மக்கிட்ட இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் எதுக்கு கொடுக்குறேன்னு தெரியுதா? ஸோ நீங்கள் ரன்னிங் ஓடும்போது உங்கள் பாடி ஃபேட்டாக இருந்தால் ஸோ அதையே நீங்கள் சுமையாக நினச்சி ஓடிட்டுருப்பீங்க. அதுவே உங்கள் பாடி ஃபிட்டாக இருந்தால் ஸோ நீங்கள் ஈஸியாக ரன்னிங் ஓடிடுவீங்க. ஸோ நான் சொல்ல வர விஷயமே என்னென்னா, ஸோ ரன்னிங் ஓடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் பாடியை டைட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி பண்ணுறதுனா, ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே புல்லப்ஸு, புஷ்அப்ஸு, அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குங்க, உங்கள் லெக் ஆர்ம் பவர் அதிகமாகும். வீட்டில் துணி இருந்தால் துணி துவைங்க, உங்கள் கையோட பவர் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டாமினாவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்கள் பாடியை டைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங் ஓட ஆரம்பிங்க. உங்களுக்கு உங்கள் பாடி நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டைம் டேபிள் போட்டு ரன்னிங் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஸோ நம்ம ஸ்டாமினா லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.